அஸ்ட்ரோ டிவைன் சேனலுக்காக 2026 புத்தாண்டு பலன்கள். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினி காளாய காளாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய் சைவாய நமகா. வணக்கம். உலகெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிற மீனராசி அன்பர்கள், அஸ்ட்ரோ டிவைன் சேனலுக்கு வாயிலாக புத்தாண்டு பலன்கள். மீனராசி அன்பர்கள் ஞானவான்கள், மகான்கள், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், மோட்ச சாம்ராஜ்யத்தின் தலைவர்கள், உலகத்தில் இறைவனை குருவாக வந்து அமர்ந்து பொருளை கொடுக்கக்கூடிய ராசி. அப்போ பொருளாதாரம் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு. அந்த ஆண்டு முழுவதும் ஆண்டின் முற்பகுதியில் விட பிற்பகுதியில் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும், குடும்பத்தில் குதூகலமும், குழந்தைகளுக்கு செல்வம் செல்வாக்கும், தங்கள் குழந்தைகளே பண்பானவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஞானவான்களாக மின்னக்கூடிய காலம். 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும், தள்ளிப்போன காரியங்கள் நிறைவேறும், நீண்ட காலமாக நிறைவேறாத காரியங்கள் நடக்கும். ஏழரை சனியின் இறுதி ஆட்டம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்புகள், சவால்களை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருந்து விடுபாடுகள் உண்டாகும். குரு பகவான் பெரும்பகுதி சுகஸ்தானமான உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அது அர்த்தாஷ்டம குரு. அந்த சஞ்சாரம் தடை, தாமதம், அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல் இவைகளையும் கொடுத்தது. அதே போல் எல்லாவற்றிலையும் தாமதத்தை தந்தது. சொத்து சேர்க்கை, வீடு கட்டும் கனவு நிறைவேறாமல் இருந்தது எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும். குருவின் பார்வை பலன் உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் தரும். சனி பகவான் பொறுத்தவரையில் விரயஸ்தானம்க்கு அதிபதி. சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. அவரே ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக 12வது இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு 2026 ஆண்டில் முதல் ஜென்மச்சனியாக இருந்தது. அந்த வருடம் முழுவதும் இருப்பார். அது 2026லும் அதே தான் இருக்கிறார். அப்போ சனி பகவானை பொறுத்தவரை வரையில் முதல் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு, தேவையில்லாத அலைச்சல், பணப்புழக்கம் குறைவு, குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மை, எந்த செயலும் வேகமாக நடக்க முடியாமல் போனது, மந்தமாக இருந்தது, கடினமாக உழைக்க வேண்டி வந்தது, இப்படியெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். ஆனால் 2026 ஜூன் 2க்கு பிறகு ராசிநாதன் குரு கடகத்தில் உச்சமேறி 9வது பார்வையாக மீனராசியை தன் வீட்டை தானே பார்க்கிற பொழுது மேன்மை உண்டாகும். அப்போ குருவுக்கு அந்த மீனராசிக்கு பொறுத்தளவில் 9, 11, 1 இது போன்ற ஒரு வாய்ப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த ஆண்டு முழுவதும் விசித்திரமான நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் ராகுவினால் ஆசை அபகரித்து விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது. கடன் கட்டுக்குள் வர சிரமம். அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனையும் வரும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். கணவன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்தணும். பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுபோன்று கேது 6வது இடமான ரணருண ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத நோய்கள் ஏற்படும். எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, வழக்கு தொடர்பு ஏற்படும். மன அமைதி பாதிக்கப்படும். உத்தியோகம் குருவின் பார்வை பலத்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். இருந்தாலும் ஜென்மச்சனியின் காரணமாக கடின உழைப்பிற்கு ஏற்பதான் பலன்கள் கிடைக்க அதிகமாக போராட வேண்டி வரும். ஊழியர்களை எல்லாம் சக ஊழியர்களோடு அனுசரித்து போக வேண்டும். 2026 ஆண்டின் பிற்பகுதியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் வெற்றி உண்டாகும். அரசினுடைய கெடுபிடிகள் தளரும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்பனை ஆகும். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் பொறுத்தவரையில்
பொருளாதாரம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சீராக இருக்கும். எனினும் 7.5 சனியின் காலகட்டத்தில் விரயச் சனியின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு இருந்தாலும் சனி உங்களுக்கு விரையாதிபதி தானே, அவர் ஜென்மத்தில் உட்காந்துருக்கார். அதனால் சனியின் பார்வை உங்களுக்கு 3, உங்களுக்கு 7, 10 இந்த வீடுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். தனவரவுக்கு குறை இருக்காது. குடும்பம் மற்றும் உறவுகள் கணவன் மனைவிக்கிடையில் அனுசரித்து நம்ம செல்ல வேண்டும். அதுபோல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் எல்லாம் கைகூடும், முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். ஜென்மச்சனியாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தை வழி உறவில் பிணக்குகள் வந்து சுமூகமாக முடியும். உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரும். கால் கண் கோளாறு மூட்டு வலிகள் வரும். ஏன்னா சனியினால். அதனால் மருத்துவரின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயிலுக்கு போய் வந்தால் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். அதே போல் மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள், ருணங்கள் எல்லாம் நீங்கும். மதுரை மீனாட்சி அம்மனை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு கிரிவலம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுற்றி வந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைநாட்டப்படும். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர் கோயில் சித்தர்கள் மகான்களை வழிபட மீனம் நினைத்ததை நிறைவேற்றி வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கும். உங்கள் வீடுகளில் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய திருவுருவப் படமும் ராமர் பட்டாபிஷேக படமும் இருந்தால் வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி, வணக்கம். ஜென்மச்சனியாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தை வழி உறவில் பிணக்குகள் வந்து சுமூகமாக முடியும். உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரும். கால் கண் கோளாறு மூட்டு வலிகள் வரும். ஏன்னா சனியினால். அதனால் மருத்துவரின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயிலுக்கு போய் வந்தால் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். அதே போல் மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள், ருணங்கள் எல்லாம் நீங்கும். மதுரை மீனாட்சி அம்மனை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு கிரிவலம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுற்றி வந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைநாட்டப்படும். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர் கோயில் சித்தர்கள் மகான்களை வழிபட மீனம் நினைத்ததை நிறைவேற்றி வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கும். உங்கள் வீடுகளில் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய திருவுருவப் படமும் ராமர் பட்டாபிஷேக படமும் இருந்தால் வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி, வணக்கம்.